கடந்த 1990களில் நடிகர் முரளி நடித்த திரைப்படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருந்துச்சுங்க. அவர் நடித்த வெற்றி திரைப்படங்களை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ நடிகர் முரளியுடைய பிறந்த நாளுக்காண்டி பகிரப்படுது. 1984 மணிரத்னம் டைரக்ஷனில் பகல் நிலவு அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தார். 1989 விக்ரமன் டைரக்ஷனில் புது வசந்தம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தார். 1991 கதிர் டைரக்ஷனில் இதயம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தார். 1997 சேரன் டைரக்ஷனில் பொற்காலம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தார். அதே வருஷத்தில் காதலே நிம்மதி அப்படிங்கிற ஒரு படமும் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. அடுத்து 1998 சேரன் டைரக்ஷனில் தேசிய கீதம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தார். 1999 இரணியன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தார். இந்த படம் முரளி நடித்த ஒரு புரட்சிகரமான ஒரு படமாக பேசப்பட்டுச்சு. அடுத்து 2000ஆவது ஆண்டில் சேரன் டைரக்ஷனில் வெற்றி கொடிகட்டு அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தார். இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. அடுத்து லிங்குசாமி டைரக்ஷனில் ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு குடும்ப பாங்கான ஒரு படத்தில் நடித்தார். அடுத்து சமுத்திரம் அதே வருஷத்தில் தான் இந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. அடுத்து 2001 கடல் பூக்கள் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தார். இந்த படத்தை பாரதி ராஜா டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்காண்டி நடிகர் முரளி தமிழக அரசோட சிறந்த நடிகருக்கான விருதையும் வாங்கினார். நடிகர் முரளி கன்னட சினிமான்னு சொல்லப்படுற சாண்டல்வுட்ல இருந்து கோலிவுட்டுக்கு வந்தவர். ஸோ நம்மளுடைய அடுத்த வீடியோ சாண்டல்வுட்ல இருந்து யார் யார் கோலிவுட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நன்றி.